to our channel. இன்னைக்கு நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போவோம். நம்ம என்னென்னலாம் எடுத்துட்டு போறோம், அங்க என்னென்னலாம் நடந்தது, எப்படி நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்றத இன்னைக்கு ஃபுல் வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பூஜைக்கு வந்து பிரசாதம் செஞ்சிருக்கோம். கேசரி, அப்புறம் சுண்டல், அப்புறம் ஸ்வீட்ஸ். அங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைப்போம். பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதுல இருக்கு. அப்புறம் இது என்ன பெருசா இருக்குன்னு பாக்குறீங்க, இது உள்ள வந்து ஒரு சாப்பாடு பொருள் தான் இருக்கு, பன்னு. இது எதுக்கு வாங்கி வச்சிருக்கோம், இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு எதுக்காக போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் எல்லோரும் காலையில் 5 மணிக்கு எழுந்தோம். ஆனால் பாருங்கள் 7-8 மணிக்கு தான் கிளம்பி வெளியில் போனோம். எல்லோரும் கிளம்பி போயிட்டு ஒரு ½ எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காரில் போனோன்னே எப்படி தான் தூக்கம் வரும்னு தெரியாது, எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிடுவோம். ஸ்டார்டிங் வைப்பு ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாருக்கும் மயக்கம் வந்துடும். அதனால எல்லாம் மட்டையாயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர் வந்து அரக்கோணமில் இருக்க பருத்திப்பத்தூர். அதுக்கு முன்னாடி காவாத்தம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே அம்மனை வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போவோம். அம்மனை வழிபட்டக்கப்புறம் நாங்கள் எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். இதுதான் எங்களோட குலதெய்வம் கோயில், ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலயம். அரக்கோணம்லேருந்து கொஞ்சம் உள்ளே போனால் பருத்திப்பத்தூரில் இந்த கோயில் இருக்குது. என்னோட மாமனார் பிறந்த ஊர் இந்த ஊர் தான். அதனால் இந்த கோயில் தான் எங்களோட குலதெய்வம் கோயில். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த குலதெய்வம் கோயிலில் போய் வழிபட்டு வருவோம். சீரியஸாக எல்லோரும் சாமி கும்பிடும்போது பாருங்கள் பயப்புள்ள ஜூஸ் பாட்டிலோட சுற்றின்னு இருக்குது. சரி விடுங்க. அடுத்தது வந்து பொங்கல் வைக்கணும். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுனால பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து படையல் போட்டு வழிபட்டு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வருவோம். பொங்கல் வைக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கல் தேடுறது. கல்லுக்கு வந்து எத்தனை வர மாட்டோம், கல் அங்கே போய் தான் தேடுவோம். ஒரு வீட்டாக போய் கல் கொடுங்க அப்படின்னு தேடி கல் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கட்டை, கல் முடிஞ்சக்கப்புறம் கட்டை, மற்ற பொருள்லாம் நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். கல் கட்டை மட்டும் எடுத்துகிட்டு போக மாட்டோம், அங்கே தேடி தான் வைக்கணும். கல்லும் கட்டையும் கிடச்சிச்சு. வேறு எதனா சொதப்பணும்ல, என்ன சொதப்பிச்சு பார்த்தீங்களா, நேற்று மழை பெஞ்சுது. நாங்கள் போன டைமு ஈரமாக இருந்தது மண், ஸோ தீ பிடிக்கவே இல்லை. ஸோ அங்கேருந்து பேப்பரெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து போட்டோக்கப்புறம் தான் தீ பற்றிக்கிச்சு. சரி ஓகே, பொங்கல் ஒரு பக்கம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் வந்துட்டோம். எப்போவுமே பூசாரி இருப்பாங்க அலங்காரம் பண்ண. நாங்கள் போன நேரத்தில் பூசாரி இல்லை. ஸோ அதனால் நாங்களே அப்படி சும்மா க்ளீன் பண்ணிவிட்டு, அலங்காரம்லாம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்றதுனால மாலைலாம் போட்டுட்டு படையல் போட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எப்போவுமே முனீஸ்வரருக்கு வெள்ளை பொங்கல் தான் வைப்போம், சக்கரை பொங்கல் வைக்க மாட்டோம். வெள்ளை பொங்கல் வச்சுட்டு அது மேலே தயிர் வாழைப்பழம் வெல்லம் வச்சுருவோம். படையலுக்கு பொரி, உடச்சக்கல்ல, வாழைப்பழம், ஸ்வீட்டு, பழங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த வாழையில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே வச்ச பொங்கலையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தீபார்த்தனை காமிச்சிடுவோம். என்னதான் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க நிறைய கோயிலுக்கு போனாலும் நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்தால் தான் நம்மளோட குலம் தளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் அவங்க குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். சில பேருக்கெல்லாம் குலசாமி என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸை கேளுங்க, அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முனீஸ்வரர் கும்பிட்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த 3 பானகம் தான். ஒன்று மஞ்சள் நீர், இன்னொன்று வந்து தயிர், இன்னொன்று வந்து வெல்லம். இது 3த்தையும் தண்ணியில் கரைச்சி வைக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு பன்னு காமிச்சேன்ல, அந்த மேட்ரு இந்த மேட்ரு தாங்க. மாமனார் பிறந்த ஊரில் அவர் வளர்ந்த வீட்டை வாங்கி அந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக வீடு கட்டினார். அந்த வீட்டுக்கு ரூஃப் போடுறதுனால அங்கே வேலை செய்கிற எல்லாருக்குமே வயிறு நிறைய சாப்பாடு போடணுன்ட்டு காலையில் டீ பன் கொடுத்துட்டு மதியானம் லஞ்ச் வரைக்கும் நாங்கள் தான் கொடுக்கணும். அதனால தான் நாங்கள் பன்னு வாங்கினோம். காலையில் டீ பன் முடிஞ்சிச்சு, அடுத்தது வந்து லஞ்ச் தான் கொடுக்கணும். சரி ரூஃப் போட்டு வரேன்னாங்க. அது வரைக்கும் நாங்கள் அப்படி கொண்டே போட்டு பேக் டு ஃபார்மில் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிடணும்ல. சாப்பாடு, சாம்பார், காரக்குழம்பு, மோர், அப்பளம், கீரை கூட்டு, பீட்ரூட் பொரியல் இதெல்லாமே இருந்துச்சு. கேசரி கூட ஸ்வீட்டோடு முடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் ரூஃப் போட்டு முடிச்சுட்டாங்க. ரூஃப் போட்டக்கப்புறம் ஒரு சின்ன பூஜை இருந்தது. அந்த இடத்துல ரூஃப் போட்ட இடத்துல ஒரு கார்னரில் இருந்து மேலே இருந்து காசு பூவும் போடுவாங்களா, அதை நம்ம பிடிக்கணுமா. இந்த விஷயம் எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. உங்களில் யாருக்குன்னா தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரி பிடிச்சிட்டக்கப்புறம் ரூஃப் எல்லாம் போட்டு மூடிட்டதுனால அந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கேற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே விளக்கேற்றிட்டு போயிட்டாங்க. நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த நாள் ரொம்பவே நல்லா போச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.